அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒருத்தர் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னார். அவருடைய நிலையை பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் இயல்பா எப்படி இருக்கிறார் அப்படின்னா, செகண்ட்ல கோவப்படக்கூடிய மனிதராக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, நீ கோவப்படாதீங்க அப்படின்னாங்க. அவர் மீண்டும் கேட்டார், எனக்கு இன்னும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, நீ கோவப்படாதீங்க அப்படின்னாங்க. மீண்டும் மீண்டும் கேட்குறாரு. அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தடவையும் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள், கோவப்படாதீங்க அப்படிங்கிறார். பெருமக்களை ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பதிலை சொன்னாங்க அப்படின்னா, நாம் ஒரு செகண்டில் படக்கூடிய அந்த கோபம் நம்முடைய உறவுகளை, நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, நாம் யாரை நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளை யார் நேசிக்கிறாங்களோ அவர்களையும் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடும். இன்னும் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸில் டீப்பாக விளங்குது அப்படின்னா, ஒரு செகண்டில் நம்முடைய உயிரையும் மாய்க்க செய்துவிடும் இந்த கோபம் என்பது. சில தினங்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் செய்திகளில் பார்த்தோம். ஏறத்தாழ 80 வயதை தாண்டி 85 வயசு ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒரு பாலத்திலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார். அதற்கு பின்னால் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதிலே ஒன்று, அவர் நிறைய பேர் காசு கொடுத்துருந்தார், பல பேர் அவர்கள் ஏமாற்றிட்டாங்க. பிறர் மீது இருந்த ஒரு செகண்டு கோபம் வயதை கூட பார்க்காமல் அவர் என்ன செய்கிறார், பாலத்திலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் கோபப்படாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னாங்க. ஆக பெருமக்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை களைவோம், சிறப்பான வாழ்வை வாழ்வோம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.